கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. நாம் இப்போது அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலிருந்து சில கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது எதை உண்டாக்குகிறது? ஏ நீதியை, பி உலகத்தை, சி ஞானத்தை, டி பொறுமையை. டி பொறுமையை. நீங்கள் யாரை கனவீனம் பண்ணுகிறீர்கள் என்று யாக்கோபு சொன்னார்? ஏ ஐஸ்வர்யவான்களை, பி தீர்க்கதரிசிகளை, சி தரித்திரரை, டி எல்லா மனிதர்களையும். சி தரித்திரரை. யார் அதிக ஆக்கினையை அடைவார்கள்? ஏ திருடர்கள், பி கொலைக்காரர்கள், சி போதகர்கள், டி பொய்யர்கள். சி போதகர்கள். நீங்கள் என்ன பண்ணாமல் இருக்கிறதினால் உங்களுக்கு சித்திக்கிறதில்லை? ஏ ஆலோசனை, பி வேண்டுதல், சி உபவாசம், டி விண்ணப்பம். டி விண்ணப்பம். ஐஸ்வர்யவான்கள் என்ன செய்யும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள்? ஏ சந்தோஷப்படும்படி, பி பலி செலுத்தும்படி, சி காணிக்கை செலுத்தும்படி, டி அலறி அழும்படி. டி அலறி அழும்படி. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் அவன் என்ன செய்ய வேண்டும்? ஏ ஆலோசனை தேட கடவன், பி துக்கப்பட கடவன், சி தேவனிடத்தில் கேட்க கடவன், டி சபையில் சேர கடவன். சி தேவனிடத்தில் கேட்க கடவன். யார் உங்களை ஒடுக்குகிறார்கள் என்று யாக்கோபு சொன்னார்? ஏ ஐஸ்வர்யவான்கள், பி தீர்க்கதரிசிகள், சி தரித்திரர்கள், டி பிரபுக்கள். ஏ ஐஸ்வர்யவான்கள். எப்படிப்பட்ட மனிதன் பூரண புருஷனாயிருக்கிறான்? ஏ அதிகமாக கொடுக்கிறவன், பி அதிகமாக போதிக்கிறவன், சி சொல் தவறாதவன், டி விசுவாசம் உடையவன். சி சொல் தவறாதவன். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் ஏன் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? ஏ தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால், பி விசுவாசிக்காதபடியால், சி பொறாமை கொள்கிறபடியால், டி கோள் சொல்லி திரிகிறபடியால். ஏ தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால். எதற்காக நீங்கள் நீடிய பொறுமையோடு இருக்க வேண்டும்? ஏ முன்மாரியும் பின்மாரியும் வருகிறதற்கு, பி கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது, சி உலகத்தின் முடிவு சமீபமாயிருக்கிறது, டி பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று. பி கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று யார் நினைக்க கூடாது?
ஏ துக்கமுள்ள மனிதன், பி காற்றினால் அடிபட்டு அலைகிறவன், சி விசுவாசம் இல்லாதவன், டி சோம்பேறி மனிதன். பி காற்றினால் அடிபட்டு அலைகிறவன். ராஜரீக பிரமாணம் என்றால் என்ன? ஏ அவர்கள் உங்களுக்கு செய்வதைப் போல நீங்களும் செய்யுங்கள். பி 10 கட்டளைகள். சி உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. டி ஏழைக்கு இறங்குவது கர்த்தருக்கு கடன் கொடுப்பது. சி உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நாவு எப்படிப்பட்டது? ஏ மலை போன்றது, பி ஒரு குழி, சி ஒரு மேகம், டி நெருப்புதான். டி நெருப்புதான். எப்படிப்பட்டவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான்? ஏ உலகத்தை வெறுக்கிறவன், பி உலகத்திற்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன், சி பொறாமை கொள்கிறவன், டி பெருமை உள்ளவன். பி உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன். கர்த்தர் மிகுந்த என்ன உள்ளவராயிருக்கிறார்? ஏ தயவு, பி கிருபை, சி உருக்கம், டி ஐஸ்வர்யம். சி உருக்கம். சோதனையை சகிக்கிற மனுஷன் என்ன பெறுவான்? ஏ ஜீவ விருட்சத்தின் கனி, பி பரிசுத்த வஸ்திரம், சி ஜீவ கிரீடம், டி பரிசுத்த கிரீடம். சி ஜீவ கிரீடம். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஏ குற்றம், பி பாவம், சி விரோதம், டி பேதகம். பி பாவம். எதை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது? ஏ ஆசையை, பி மூடனை, சி நாவை, டி மனதை. சி நாவை. தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு எதை அளிக்கிறார்? ஏ கிருபை, பி ஆசீர்வாதம், சி செழிப்பு, டி ரெட்டிப்பு பலன். ஏ கிருபை. எந்த மனிதனின் பொறுமையை குறித்து சகோதரர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள்? ஏ யோபு, பி நோவா, சி யோனா, டி எலியா. ஏ யோபு. சோதிக்கப்படும்போது ஒரு மனிதன் என்ன சொல்லக்கூடாது? ஏ நான் தேவனுடைய பிள்ளை, பி பொன்னாக விளங்குவேன், சி நான் நீதிமானாக்கப்பட்டேன், டி நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன். டி நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன். ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைக்கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எப்படிப்பட்டவன்? ஏ தவறியதிலே குற்றவாளியாயிருப்பான், பி தவறியதிலே நிலைத்திருப்பான், சி எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான், டி தவறியதை ஒப்புக்கொள்ளுகிறவனாயிருப்பான்.
சி எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். நாவு எவைகளால் நிறைந்ததுமாய் இருக்கிறது? ஏ பொல்லாங்கு, பி சாவுக்கேதுவான விஷம், சி பொய்கள், டி வார்த்தைகள். பி சாவுக்கேதுவான விஷம். பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் என்ன நடக்கும்? ஏ தேவனிடம் வேண்டுதல் செய்வான், பி அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான், சி ஆத்துமா விடுவிக்கப்படும், டி கர்த்தரின் பாதுகாப்பு கிடைக்கும். பி அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் என்ன செய்ய கடவன்? ஏ ஜெபம் பண்ண கடவன், பி சங்கீதம் பாட கடவன், சி சபையின் மூப்பரை வரவழைக்க கடவன், டி மகிழ்ச்சியாயிருக்க கடவன். ஏ ஜெபம் பண்ண கடவன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து வருகிறது? ஏ ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து, பி நீதிமானிடத்திலிருந்து, சி பரிசுத்தவான்களிடத்திலிருந்து, டி பரத்திலிருந்து. டி பரத்திலிருந்து. ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் எவைகள் இல்லாதவனானால் பிரயோஜனமில்லை. ஏ ஞானம், பி பொறுமை, சி கிரியை, டி நியாயப்பிரமாணம். சி கிரியை. நாம் தேவனை துதிக்கிறோம், இதையும் செய்கிறோம். எதை? ஏ தேவனை சபிக்கிறோம், பி கோள் சொல்லி திரிகிறோம், சி மனுஷரை சபிக்கிறோம், டி தேவதூஷணம் சொல்லுகிறோம். சி மனுஷரை சபிக்கிறோம். தேவனிடத்தில் சேர்ந்தால் என்ன நடக்கும்? ஏ அவர் உங்களிடத்தில் வருவார், பி அவர் உங்களை பாதுகாப்பார், சி அவர் உங்களிடத்தில் சேருவார், டி அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள். சி அவர் உங்களிடத்தில் சேருவார். உங்களில் ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் என்ன செய்ய கடவன்? ஏ ஜெபம் பண்ண கடவன், பி சங்கீதம் பாட கடவன், சி வேதம் வாசிக்க கடவன், டி மகிழ்ச்சியாயிருக்க கடவன். பி சங்கீதம் பாட கடவன். யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் எதற்கு தாமதமாயும் இருக்க வேண்டும்? ஏ கோபிக்கிறதற்கு, பி எரிச்சல் அடைய, சி பொறாமை கொள்ள, டி இச்சையடைய. ஏ கோபிக்கிறதற்கு. தேவன் ஒருவர் உண்டென்று எவைகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன? ஏ தூதர்கள், பி தீர்க்கதரிசிகள், சி பிசாசுகள், டி காட்டு மிருகங்கள். சி பிசாசுகள். ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து சுரக்காதது எது? ஏ உவர்ப்பும் கசப்புமான தண்ணீர், பி தித்திப்பும் கசப்புமான தண்ணீர், சி உவர்ப்பும் தித்திப்புமான தண்ணீர், டி இனிப்பும் தித்திப்புமான தண்ணீர். பி
தித்திப்பும் கசப்புமான தண்ணீர். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் பொழுது என்ன நடக்கும்? ஏ, அவர் உங்களை தப்புவிப்பார். பி, அவர் உங்களை உயர்த்துவார். சி, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். டி, அவர் உங்களை பாதுகாப்பார். பி, அவர் உங்களை உயர்த்துவார். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் என்ன செய்ய கடவன்? ஏ, ஜெபிக்க கடவன். பி, சங்கீதம் பாட கடவன். சி, சபையின் மூப்பரை வரவழைக்க கடவன். டி, மருத்துவரிடம் செல்ல கடவன். சி, சபையின் மூப்பரை வரவழைக்க கடவன். திருவசனத்தை என்ன செய்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். ஏ, வாசிக்கிறவர்களாய். பி, மதிக்கிறவர்களாய். சி, கேட்கிறவர்களாய். டி, கேள்வி கேட்காதவர்களாய். சி, கேட்கிறவர்களாய். கிரியைகள் இல்லாத விசுவாசம் எப்படிப்பட்டது? ஏ, நிலை நிற்காது. பி, அழிவுள்ளது. சி, தேவனுக்கு விரோதமானது. டி, செத்தது. டி, செத்தது. உங்கள் இருதயத்தில் எவைகளை வைத்தீர்களானால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஏ, அன்பும் மனதுருக்கமும். பி, வல்லமையும் பலமும். சி, கசப்பான வைராக்கியத்தையும் பொறாமையையும். டி, கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும். டி, கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும். தன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசுகிறவன் என்ன செய்கிறான்? ஏ, தனக்கு தானே விரோதமாய் பேசுகிறான். பி, தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறான். சி, தன்னை ஆக்கினைக்குள்ளாக்குகிறான். டி, நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசுகிறான். டி, நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசுகிறான். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் போது என்ன நடக்கும்? ஏ, அவன் என்றென்றைக்கும் வாழ்வான். பி, கர்த்தர் அவனை எழுப்புவார். சி, அவன் சபையின் நடுவில் தேவனை துதிப்பான். டி, அநேகருக்கு சாட்சி சொல்லுவான். பி, கர்த்தர் அவனை எழுப்புவார். ஒருவன் எதை அடக்காமல் தன்னை தேவ பக்தி உள்ளவனென்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். ஏ, பிசாசை. பி, தன்னைத்தானே. சி, தன் நாவை. டி, தன் சிந்தையை. சி, தன் நாவை. ஆபிரகாம் எப்படி அழைக்கப்பட்டான்? ஏ, தேவனுடைய மனுஷன். பி, தேவனுடைய சிநேகிதன். சி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவன். டி, தேவனுடைய தீர்க்கதரிசி. பி, தேவனுடைய சிநேகிதன். எது உள்ள இடத்தில் கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு? ஏ, அறியாமையும் மூடத்தனமும். பி, வல்லமையும் பலமும். சி, கோள் சொல்லுதலும் புறங்கூறுதலும். டி, வைராக்கியமும் விரோதமும். டி, வைராக்கியமும் விரோதமும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் எப்படி இருக்கிறது? ஏ, மிகவும் நிலைத்திருப்பதாய். பி, மிகவும் இன்பமானதாய். சி, பரலோகத்தில் கேட்கிறதாய். டி, மிகவும் பலனுள்ளதாய்.
டி மிகவும் பலனுள்ளதாய். நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எப்படி சொல்ல வேண்டும்? ஏ ஆண்டவருக்கு பிரியமானால். பி ஆண்டவர் கட்டளை கொடுத்தால். சி ஆண்டவருக்கு சித்தமானால். டி ஆண்டவர் என் நாளை கூட்டினால். சி ஆண்டவருக்கு சித்தமானால். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதும் என்ன? ஏ மாசில்லாத பக்தி. பி மாசில்லாத சுத்தமான பக்தி. சி வீணான பக்தி. டி உலக பிரகாரமான பக்தி. பி மாசில்லாத சுத்தமான பக்தி. யார் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டாள்? ஏ சாராள். பி ஏவாள். சி ராகாப். டி ஆகார். சி ராகாப். எது முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு மாயமற்றதாயும் இருக்கிறது? ஏ பரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். பி உன்னதத்திலிருந்து வருகிற பலன். சி பரத்திலிருந்து வருகிற ஞானம். டி உன்னதத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவி. சி பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு எப்படி இருக்கும்? ஏ தகுதியாயிருக்கும். பி ஆக்கினையாயிருக்கும். சி பாவமாயிருக்கும். டி நியாய தீர்ப்பாயிருக்கும். சி பாவமாயிருக்கும். கருத்தாய் ஜெபம் பண்ணின மனிதன் யார்? ஏ யோபு. பி நோவா. சி யோனா. டி எலியா. டி எலியா. யாக்கோபு தன்னை யாராக அறிமுகம் செய்கிறார்? ஏ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரன். பி இயேசு கிறிஸ்துவின் சகோதரன். சி கிறிஸ்துவின் அப்போஸ்தலன். டி யூதாவின் சகோதரன். ஏ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரன். விசுவாசிகளாகிய நாம் எதை காட்டக்கூடாது? ஏ பெருமை. பி சுயநலம். சி பட்சபாதம். டி பகை. சி பட்சபாதம். அதிக ஆக்கினை அடைவது யார்? ஏ விசுவாசிகள். பி போதகர்கள். சி மூப்பர்கள். டி பாவிகள். பி போதகர்கள். யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? ஏ பகை. பி பெருமை. சி பணம். டி இச்சை. டி இச்சை. ஐஸ்வர்யவான்களே டேஷ் அலறி அழுங்கள். ஏ வரப்போகும் துன்பங்களின் நிமித்தம். பி வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம். சி பரலோகம் இல்லாதது நிமித்தம். டி நியாய தீர்ப்பு நிமித்தம். பி வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம். ஞானத்தை நாம் எவ்விதம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஏ வேத வசனத்தை படிக்க வேண்டும். பி தேவனிடத்தில் கேட்க வேண்டும். சி தியானிக்க வேண்டும்.
டி உபவாசிக்க வேண்டும். பி தேவனிடத்தில் கேட்க வேண்டும். இவ்வுலகத்தின் தரித்திரரை தேவன் ஏன் தெரிந்து கொண்டார்? ஏ ராஜ்யத்தை சுதந்தரிக்க, பி உலகத்தில் ஐஸ்வர்யவானாயிருக்க, சி தேவனுடைய பிள்ளையாயிருக்க, டி எல்லா நிலைகளிலும் செழிப்பாயிருக்க. ஏ ராஜ்யத்தை சுதந்தரிக்க. பெருமையானவைகளை பேசுவதற்கு காரணமானது எது? ஏ தற்பெருமை, பி சுயநலம், சி பொல்லாத ஆசை, டி நாவு. டி நாவு. நமக்கு ஏன் சித்திக்கிறதில்லை? ஏ பெருமை உள்ளவர்களாயிருக்கிறதால், பி சாத்தான் எடுத்துக்கொண்டு போய்விட்டதால், சி விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினால், டி நமக்கு எப்போது தேவை என்று தேவன் அறிவார். சி விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினால். அறுத்த வேலைக்காரருடைய கூக்குரல் எங்கே வந்தது? ஏ அதிகாரிகளிடம், பி சேனைகளின் கர்த்தரிடம், சி நியாயாதிபதியிடம், டி யாக்கோபிடம். பி சேனைகளின் கர்த்தரிடம். காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பானவன் யார்? ஏ கோபப்படுகிறவன், பி சந்தேகப்படுகிறவன், சி பின்மாறியவன், டி பயப்படுகிறவன். பி சந்தேகப்படுகிறவன். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதை எவ்விதம் அழைக்கிறோம்? ஏ ராஜரீக கட்டளை, பி ராஜரீக பிரமாணம், சி ராஜரீக சட்டம், டி யூதர்களின் பிரமாணம். பி ராஜரீக பிரமாணம். இது ஒரு நெருப்பு. ஏ தூற்றி திரிதல், பி பொய் பேசுதல், சி கோள் சொல்லுதல், டி நாவு. டி நாவு. நாம் கேட்டும் ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏ அவிசுவாசம், பி கடவுளோடு நெருங்கிய உறவு இல்லை, சி தகாத விதமான விண்ணப்பம், டி தேவனுடைய சித்தமில்லை. சி தகாத விதமான விண்ணப்பம். எதுவரை நாம் பொறுமையாய் இருக்க வேண்டும்? ஏ கடவுள் பதில் தருவது வரை, பி தேவ சித்தம் வெளிப்படும் வரை, சி கர்த்தர் வருமளவும், டி முயற்சி நிறைவேறும் வரை. சி கர்த்தர் வருமளவும். ஒரு மனிதனாலும் அடக்க முடியாதது எது? ஏ பெரிய கப்பல், பி குதிரை, சி நாவு, டி பண ஆசை. சி நாவு. ஐஸ்வர்யவான் தான் எதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன்? ஏ ஐஸ்வர்யத்தை, பி தேவ கிருபையை, சி தாழ்த்தப்பட்டதை, டி உயர்த்தப்பட்டதை. சி தாழ்த்தப்பட்டதை.
பட்சபாதம் உள்ளவர்களாயிருந்தால் நியாய பிரமாணத்தினால் நாம் எவ்விதம் தீர்க்கப்படுவோம்? ஏ பாவிகள் என்று, பி குற்றவாளிகள் என்று, சி மீறினவர்கள் என்று, டி பிரமாணமற்றவர்கள் என்று. சி மீறினவர்கள் என்று. தேவன் யாரை எதிர்த்து நிற்கிறார்? ஏ ஐஸ்வர்யவான்களை, பி பொல்லாதவர்களை, சி பெருமை உள்ளவர்களை, டி துன்மார்க்கர்களை. சி பெருமை உள்ளவர்களை. உபத்திரவப்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏ பாடல்களை பாட வேண்டும், பி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும், சி கவலைப்படக்கூடாது, டி ஜெபிக்க வேண்டும். டி ஜெபிக்க வேண்டும். தன் வழிகளில் வாடி போகிறவன் யார்? ஏ ஐஸ்வர்யவான், பி பெருமை உள்ளவன், சி தரிசனமற்றவன், டி விசுவாசமில்லாதவன். ஏ ஐஸ்வர்யவான். நியாய தீர்ப்புக்கு முன்பாக எது மேன்மை பாராட்டும்? ஏ அன்பு, பி நம்பிக்கை, சி சத்தியம், டி இரக்கம். டி இரக்கம். அடங்காத பொல்லாங்குள்ளது எது? ஏ மாமிசம், பி பண ஆசை, சி ஆதாயம், டி நாவு. டி நாவு. தேவன் டேஷ் எதிர்த்து நிற்கிறார்? ஏ ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்களுக்கு, பி கீழ்ப்படியாதவர்களுக்கு, சி சுயநலம் உள்ளவர்களுக்கு, டி பெருமை உள்ளவர்களுக்கு. டி பெருமை உள்ளவர்களுக்கு. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் எப்படிப்பட்டது? ஏ அதிகாரமுள்ளது, பி வீணானது, சி பெலனுள்ளது, டி உயிருள்ளது. சி பெலனுள்ளது. சோதனையை டேஷ் மனுஷன் பாக்கியவான்? ஏ மேற்கொள்ளும், பி சகிக்கும், சி வெற்றி கொள்ளும், டி தாங்கிக் கொள்ளும். பி சகிக்கும். விசுவாசம் டேஷ் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்தது. ஏ கிருபை, பி கிரியை, சி அன்பு, டி மகிழ்ச்சி. பி கிரியை. தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்டது யார்? ஏ இயேசு, பி தேவதூதன், சி மனிதன், டி பிசாசு. சி மனிதன். கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையைப் போலிருக்கிறது எது? ஏ ஐஸ்வர்யம், பி ஏழ்மை, சி பணம், டி நமது ஜீவன். டி நமது ஜீவன். யார் ஜெபித்தபோது பூமி தன் பலனை தந்தது? ஏ எலிசா, பி எலியா, சி ஆபிரகாம்,
டி நோவா. பி எலியா. நாம் எதனால் சோதிக்கப்படுகிறோம்? ஏ பணம், பி உலகம், சி மாமிசம், டி சுய இச்சை. டி சுய இச்சை. பிசாசுகளும் டேஷ் உண்டென்று விசுவாசிக்கின்றன. ஏ நியாய தீர்ப்பு, பி நரகம், சி தேவன் ஒருவர், டி நித்திய ஜீவன். சி தேவன் ஒருவர். இது எங்கே உண்டோ அங்கே சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. ஏ பகை, பி விரோதம், சி கோபம், டி சண்டை. பி விரோதம். எது பொல்லாங்காய் இருக்கிறது? ஏ பெருமை, பி மேன்மை பாராட்டல், சி உலக சிநேகம், டி தூற்றுவது. பி மேன்மை பாராட்டுதல். அவனவன் எதினால் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்? ஏ பணம், பி கடவுள், சி வாழ்க்கை, டி சுய இச்சை. டி சுய இச்சை. எது இல்லாத விசுவாசம் செத்தது? ஏ கிரியை, பி ஜெபம், சி இரக்கம், டி நம்பிக்கை. ஏ கிரியை. சாந்தம் டேஸ் இருந்து வெளிப்படுகிறது. ஏ ஆவி, பி ஞானம், சி அன்பு, டி இரக்கம். பி ஞானம். பாவத்தின் விளைவு என்ன? ஏ நரகம், பி அவமானம், சி அன்பு, டி இரக்கம். சி மரணம். தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டவன் யார்? ஏ ஏனோக்கு, பி யோபு, சி ஆபிரகாம், டி மோசே. சி ஆபிரகாம். நீதியாகிய கனியை விதைப்பவர்கள் யார்? ஏ விசுவாசத்தில் ஊன்றியவர்கள், பி தாழ்மையில் நடக்கிறவர்கள், சி சமாதானத்தை நடப்பிக்கிறவர்கள், டி நீதியை நடப்பிக்கிறவர்கள். சி சமாதானத்தை நடப்பிக்கிறவர்கள். நம்மை டேஷ் ஜெனிப்பித்தார். ஏ கிருபை, பி சத்திய வசனம், சி பரிசுத்த ஆவி, டி விசுவாசம். பி சத்திய வசனம். தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்டது யார்? ஏ மோசே, பி ஆபிரகாம், சி ராகாப், டி தாவீது. சி ராகாப். நாம் எதிலே பொறுமையாயிருக்க வேண்டும்? ஏ கவனிப்பதில், பி பெருமை பாராட்டுவதில், சி கோபிப்பதில், டி பேசுவதில்.
டி பேசுவதில். எது நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளது? ஏ கிரியைகள், பி சாட்சி, சி வசனம், டி விசுவாசம். சி வசனம். நாம் டேஷ் கரைப்படக்கூடாது. ஏ பொல்லாத, பி மாமிசம், சி உலகம், டி பிசாசு. சி உலகம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, பாதுகாத்து, பராமரித்து, போஷித்து, அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. நீங்கள் முதலாவது அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தை வாசித்துவிட்டு, பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள். இல்லையென்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவனென்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். ஆமேன்.